ஐ பத்துல அங்க பாரு பப்பி. அது எதுக்காக அப்படி அழுதுகிட்டு இருக்கு? அதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு மோட்டோ. பாவம் அனாதை பைய போல இருக்கு. அவனுக்குன்னு யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். சரி வா, அந்த பப்பியை நம்ம பூசணிக்காய் மண்டைய கிட்ட கூட்டிட்டு போலாம். அந்த மண்டைய தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். ஹலோ பப்பி, ஹவ் ஆர் யூ? வாட் ஆர் யூ டூயிங்? உன்னை டாக்டர் பூசணிக்காய் மண்டைய கிட்ட கூட்டிட்டு போனா உன் பிரச்சனை தீந்துரும். சொன்னா கேளுடா சொல்லும். ஓடாத ஓடாத, அங்கிள் கூப்பிடுறல்ல. வந்துரு வந்துரு. ஏய் நில்லுங்கடா. அடங்கோய்யால உனக்கு வேற வேலையே இல்ல. ஆஹா, கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு. பப்பி அங்க ஓடுது. My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. பப்பி இரு பப்பி, நாங்க வந்துட்டோம். பப்பி போகாத சொன்னாங்களே. நில்லு பப்பி. அங்க பாரு, அந்த ஆளு அந்த சின்ன நாய்க்குட்டிய போட்டு என்ன பாடுபடுத்துறான் பாரு. சரி வா, அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டலாம். பெரிய பப்பி வந்து இப்ப வந்து நல்லா வேடிக்கை பாரு. உனக்கு நல்லது செய்ய வந்து நாங்க எல்லாம் மம்பளம் மாட்டிக்கிட்டோம். உனக்கு உடம்பு சரியில்லை, மண்டைய கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பார்த்தா ஆளை வச்சா கடிக்க வைக்கிற. உன் பேச்சுக்கா சாரி அங்கிள். அடே சாரி கேட்டா மன்னிக்கிறதாண்டா மனித பண்பு. என்னன்னு கேளு. அட எனக்கு இவன் பாசை எப்படி புரிஞ்சுது மோட்டோ? ஆமாடா மண்டையா, இவன் நம்ம கிட்ட பேசுறான்ல, சாரி கூட சொன்னானே. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப தாராளமா பேசலாம். சாரி, நான் முதல்ல உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டேன். ஆஹா பப்பி, முதல்ல அழு இல்லனா தும்மு. ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் பண்ணி மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணாத. ஆமா, இப்ப எதுக்காக நீ இப்படி தேம்பி தேம்பி அழுற? என்னோட பேரு ராக்கி. என்னோட ஓனர் டுப்ளே பைல்வான் என்ன வெளியே துரத்திட்டாரு. ஏன்னா எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி என்னோட 2 தம்பிங்களுக்கும் பரவிடுமா. டாமி ஜிம்மி அவங்க 2 பேர் தான் என் தம்பிங்க. ஓ, அந்த வீணா போன பாக்ஸரா? தப்பான விஷயமாச்சு இது. இத பாரு, என் பேரு மோட்டு, அப்புறம் இது என்னுடைய உயிர் நண்பன் பத்துலு. நீ வா, முதல்ல டாக்டர் பூசணிக்காய் மண்டைய கிட்ட போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா உன் ஓனர் கிட்ட நானே கூட்டிட்டு போறேன். சரியா? அங்க பாரு, அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை எங்க தூக்கிட்டு போறானுங்கன்னு பாரு. இப்ப அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஓடி வந்துடு. என்ன குடும்ப சரவணா இது? பஸ் வருது, ஓடுறாப்பா. அப்படித்தான் ஏத்திக்கோ. டாக்டர் ஜாட்கா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? சொல்லிட்டு ஓடுங்க ஐயா. அட கொஞ்சம் என் லேப்ல வச்சிருந்த ஒரு சில கெமிக்கல் பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அது எந்த நேரத்திலயும் வெடிச்சு சதறலாம். ரொம்ப தூரத்துல போய் பாதுங்கணும். ஓரமா ஒதுங்கிக்கோ. மோட்டு பாத்துலும் நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இதையாவது சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிருங்க. அப்புறமா நாங்க வெளியே வந்துடுறோம். ஓகே, அது வரைக்கும் நாங்க ஒளிஞ்சிருக்கோம். அடடா, அவங்க என்ன காரியம் பண்ணிட்டாங்க? மோட்டு பத்தலு உள்ள போயிட்டாங்களே. மோட்டு வெளியே வந்துரு. பத்தலு வெளியே வந்துரு. நில்லுங்க. அந்த மோட்டு பத்தலும் என் நண்பர்கள். இனிமே அவங்கள கடிச்சிங்கன்னா உங்களை அவ்வளவுதான். சாரி சாரி குங்ஃபு மாஸ்டர், நாங்க தப்பு பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒன்ன நினைச்சா பெருமையா இருக்கு. ஒரு டாகினா உன்ன மாதிரி தான் வீரமா இருக்கணும். அவன் தன்னோட ஓனரையும் நண்பர்களையும் காப்பாத்துறான். இப்ப தயவு செஞ்சு எங்களை போக விட்டுரு ப்ளீஸ். சரி ஓகே, போயிடுங்க. இப்ப 2 பேரும் நீங்க இங்க இருக்க கூடாது. மோட்டு பத்துல உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. யாரு இப்படி செஞ்சது? என் மோட்டு பத்துல யாரு இப்படி பண்ணது? அட மோட்டு பத்தலு, என் உயிர் நண்பா, என் உடன் பிறா சகோதரா, உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலையே. கச்சா 2 பேரும் மூஞ்சிக்கு என்னப்பா கருகி கிடக்குதோ? என் 2 நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் நீங்க தானா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். குட்டி பையன், அவங்கள ஒன்ன பண்ணாத. ஏன்னா அவங்க உங்க உயிர் நண்பர்கள்.
சாரி சாரி, நான் நினைச்சேன் இவங்க நம்ம விரோதிகள்னு. வட பாசக்கார பையடா. டேய் பூசணிக்காய் மண்டையா, இந்த பப்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவனை உன்கிட்ட காட்டுறதுக்காக தானே கூட்டிட்டு வந்தோம். ஆனா வந்த இடத்துல இப்படி வெடிய வச்சு தகர்த்துட்டியடா. இந்த டாகி எவ்வளவு அழகா இருக்கு. சரி வாங்க, உங்க எல்லாருக்குமே நான் ட்ரீட்மெண்ட் தரேன். உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அங்க பாருங்க, அதுதான் என்னோட வீடு. பப்பி பப்பி ஹே ராக்கி, திடீர்னு நீ எங்க போயிட்ட? நாங்க 2 பேரும் நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீ இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க 2 பேரும் தான் என்ன காப்பாத்தி இங்க கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மோட்டு பத்தலும் இவங்க தான் என் தம்பிங்க, டாமி அப்புறம் ஜிம்மி. வாங்கடா நல்ல பயலுங்கடா நீங்க. இருக்காரு அந்த பைல்வானை இன்னைக்கு பஞ்சு பஞ்சாக்காம விட மாட்டேன். எங்க அந்த சோம்பேறி? அது அங்க பாருங்க, அவர் தான் அந்த பைல்வான். நான் இப்ப அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். அதை அவன் வாழ்நாள் பூரா மறக்க கூடாது. அட நீ மறுபடியும் வந்துட்டியா? உடனே போயிடு, இல்லன்னா அந்த பைல்வான் உன்னை ஒரே அடியா அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. ஜாக்கிரதை. அவரு எப்படி அப்படி செய்வாரு? ராக்கி இப்ப தனி கட்டை இல்ல, அவங்களுக்கு ஜோடி கட்ட நாங்க 2 பேரும் இருக்கோம். டேய் பைல்வான், சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுங்க. நேருக்கு நேர் தைரியம் இருந்தா என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த மோதுறா. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா பப்பியை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா அந்த பப்பியை நானே கொண்டு போறேன்டா. இந்த சவாலுக்கு சம்மதமா? ஒத்துக்கிறியா? சரி சரி, சம்மதம். என்னோட பைல்வான்ஜி இருக்காரு, யாரு வந்து மோதுறதுக்கு சவால் விட்டாலும் வந்து மோதுவாரு. சரி, நீங்க நாளைக்கு காலையில 9 மணிக்கு வாங்க. மோட்டு, நீங்க எனக்காக அவர்கிட்ட மோதிரத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னோட ஓனர் இருக்காருல, அவரு ரொம்ப மோசமானவரு. நான் அவனை விட மோசமான ஆளு. பத்துலோ பப்பிய பத்திரமா வச்சுக்க. ஓகே, 2 பைல்வான்களும் நான் சொல்றது நல்லா கேளுங்க. யாருமே சீட்டிங் பண்ண கூடாது. அட கொஞ்சம் நில்லுங்கப்பா, முதல்ல என்னோட பைல்வான் சாரும் வந்துருட்டோம். என்னது? அப்படின்னா நீ அந்த பைல்வான் கிடையாதா? அப்படின்னா அந்த உண்மையான பைல்வான் யாரா? நான் தான் அவ சொன்ன பைல்வான். மோட்டோ, நான் சொல்றத கேளு. தாகமா இருக்குன்னு வீட்டுக்கு ஓடிடலாம். அந்த ராக்கியை நாமளே கூட வச்சு வளர்த்துக்கலாம். என்ன சொல்ற மோட்டோ? பத்தலோ, உருவத்தை பார்த்து உருமாறுறவங்க இந்த மோட்டு கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அந்த ராக்கிக்கு ஒரு நியாயத்தை நான் இன்னைக்கு வாங்கி தரேன். நீ தான் என்ன சேலஞ்சுக்கு கூப்பிட்டவனா? லெட்ஸ் ஃபைட். ஒரு நிமிஷம் இரு பைல்வான். நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் மக்களை முட்டாளாக்குறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ பைல்வாங்க இருந்தாலும் உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு தப்பு கணக்கு போடாத. அதனாலதான் உன்னை ஓபன் ஸ்டேடியத்துல வச்சு ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஓகேவா? நீ ரொம்ப பேசுற மோட்டு. வா, சண்டைய ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபைட். இன்னைக்கு எனக்கு இந்த மோட்டுக்கு நடுவுல எவனும் இருக்க கூடாது. பூசணிக்கா மாதிரி உருள்றேன். எப்படி இருக்கு? எப்படி சூடு? இந்த தடவை நான் உன்னை ஒரேடியா மேல அனுப்ப போறேன். ஐடியா மோட்டோ, இந்த உன் ஃபேவரட் சமோசாவை பிக்கப் பண்ணு. அவனை ஜம்ப் பண்ணு. வேண்டாம் பத்துலு, சமோசாவால வர வீரம் இந்த மோட்டுக்கு தேவையில்லை. இது நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போராட்டம். இதுல நான் நியாயமா ஜெயிச்சு காட்டுவேன். நியாயமா ஜெயிப்பேன். இன்னும் வேகமா சுத்துறா மண்டையா. நீ எவ்வளவு வேகமா சுத்துறாலும் எனக்கு ஒண்ணு ஆக போறதில்ல. உனக்கு தான் தலை சுத்த போகுது. இவ்வளவுதான் உன் ஸ்பீடா? இன்னும் சுத்து, சுத்துடா. ஸ்பீடு பத்தல, ஸ்பீடு பத்தல, பத்தல பத்தல பத்தலடா. டேய்
என்னோட மட்டும் ஜெயிச்சிட்டாரு. இன்றைய போட்டியில மோட்டு தான் வின்னர். மோட்டோ, நீ உண்மையிலே ஒரு நல்ல வீரன் தான். நீ சொன்னது எல்லாம் உண்மைதான். இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த சண்டை, அதனால எப்பவுமே நல்லதுதான் ஜெயிக்கும். நான் ராக்கிய அவனோட தம்பிங்க கிட்ட இருந்து எப்பவுமே பிரிக்க மாட்டேன் மோட்டோ. ரொம்ப ரொம்ப நன்றி பைல்வான், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மோட்டு பத்துலு. உங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். டாக்டர் ஜாட்டுக்கா கண்ணு இங்க வைங்கப்பா. எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க ரொம்ப மூலிகை போயிடுறீங்க. கண்ணு உங்களுக்கு தெரியறதே இல்லையாப்பா. அட சாரிப்பா கஜ கஜா, வெரி வெரி சாரி. டாக்டர் புஷ்டிகா மண்டையா, மண்டையனை காணமே, எங்க போனான்னு தெரியலையே. சரி வா, அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மட்டும். இவங்க எதுக்காக இந்த பைகளை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க? மாமியாரே முதுகெலும்பு வந்துச்சு. சோம்பேறி. அட பாவீங்களா, என் இடுப்பெலும்பே உடைச்சிட்டீங்களாப்பா. அட மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னப்பா பண்றீங்க? கஜா கஜா, என்னோட காலோ. அட மொட்டு பத்துலு, என் உடன்பிற சகோதரா, என் உயிர் நண்பா, நீ இப்ப எதுக்காக என்ன தேடி வந்த? டேய் மண்டையா, இங்க கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குடா. அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஏதாவது வழி பண்ணுடா. அது மட்டும் இல்ல, கரண்ட் போனாலும் நாங்க கிரிக்கெட்டை தொடர்ந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், பிக்சர் குவாலிட்டி சூப்பரா இருக்கணும். ஓ அவ்வளவுதானே நண்பா. இங்க பாரு, பேட்டரியில ஒர்க் பண்ற டிவியை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். இதுல பிக்சர் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஆண்டனாவை நீங்க மேல தூக்கி தூக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது மேல போக போக பிக்சர் ரொம்ப அருமையா தெரியும். கஜா கஜா, உள்ள ஏரியற ஸ்மெல்ல வரதோ. பந்தடிச்சுடா. இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா, பிக்சர் கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரமாதம் மண்டையா, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, கீழே போய் மேட்ச பாருங்க. நீங்க எங்க பசங்களுக்கு அந்த பழக்கத்தை ஓட்டி விட்டா அப்புறம் நாங்க எங்க டிவிக்கு போறது. அதனால கீழே போங்க. மோட்டோ, அந்த டிவியை காப்பாத்து. அது உடையாம இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்து. மையா மையா உயா. ட்ரக்க ஒழுங்கா நேரா ஓட்டு. கிரிக்கெட் சரியா தெரியல. என்ன பண்ணி எல்லாரும் தவழ்ந்து வரீங்க? எந்த சவாரியை முடிச்சிட்டு வரீங்க? சில நேரத்துல பறந்து வாரீங்க, இப்ப உருண்டு வாரீங்க. டீக்கட மண்டையா, சீக்கிரமா சூடா டீயும் சமோசாவும் கூடுறா. சாப்பிட்டுக்கிட்டே மேட்ச ரசிச்சு பார்க்கலாம். வந்துட்டேன் மோட்டோ. அடுத்த ரவுண்டு போயிடுச்சா? பத்து மண்டையா, எங்கடா மாட்டிட்ட? அதை கழட்டி விட்டுப்பா. ஆனா அதை கழட்டி விட்டு அப்புறம் நம்ம மேட்ச பார்க்கவே முடியாது. இவனுங்க என் வண்டியில ஏறி வித்த காட்டிக்கிட்டு வரானுங்களா? இன்னைக்கு இவனுங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறானா இல்லையான்னு பாரு. இதுக்கப்புறம் என்னோட ட்ரக்ல ஏறத அவனுங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. இனிமே என் ட்ரக்ல ஏறுவீங்க, இத உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஓகே, இங்க இருந்துகிட்டே நாம அற்புதமான இந்த மேட்சை பார்க்கலாம். அட இவனுங்க ஏன் கத்தாம அமைதியா இருக்கானுங்க? இப்ப இவனுங்களுக்கு இன்னொரு பாடத்தை கத்து கொடுக்கறேன்.
வழக்கத்துக்கு மாறா என்ன தேடி நீங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? மரம் கழிட்டு போன பசங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? என்கிட்ட தான் எதுவுமே இல்லையடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. என்ன நம்பர் 2? வாழ்க்கை பூரா இந்த ஒரே டைலாக சொல்லி என்கிட்ட இருந்து காசு வாங்கலான்னு பாக்குறியா? ஹலோ சார், டீ சாப்பிடுறீங்களா? பாருங்க, உங்களுக்கு சுட சுட டீ கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு டீ வேணுமா இல்ல கூல் ட்ரிங்கா? நம்மளை தேடி வந்த விருந்தாளிகளை நல்லா கவனிங்க, விழுந்து விழுந்து கவனிங்க. உங்களுக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். முட்டா பசங்களா? எங்களால நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து மேட்ச பார்க்க முடியலடா குட்ட. அப்ப அதுதான் உங்களோட பிரச்சனையா? நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா என்கிட்ட இங்க டிவியும் இல்ல, எலக்ட்ரிசிட்டியும் இல்லையேப்பா. அட நண்பா, எங்களுக்கு அமைதியா உட்காந்து பார்க்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும். எங்களுக்கு அது போதும். மத்தபடி எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அப்படின்னா சரி, மேட்ச பாருங்க. உங்க கூட சேர்ந்து இந்த கிரிக்கெட் மேட்ச பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பர் 1 அப்புறம் 2 விருந்தாளிகளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. வில்லனோட இடத்துக்கு வந்து இடமா கேக்குறீங்க? இடம் உங்களை தடம் தெரியாம உதைக்க போறேன் பாரு. யார் இடத்துல வந்து மேட்ச் பார்க்க போறீங்க? பிச்சு புடுவோம், பிச்சு ராஸ்கல்ஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கே வந்து தமாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கத்தி கத்தி தொண்டை வலிக்குது, சீக்கிரம் போய் டீ டிஃபன் எடுத்துட்டு வாங்க, போங்கடா. ஓ நண்பா ஜான், இந்த ஆண்டனாவை நீ கொஞ்சம் மேல கொண்டு போக முடியுமா? ஏன்னா இந்த ஆண்டனா எந்த அளவுக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு டிவி ரொம்ப கிளியரா தெரியும். நீ என்ன நண்பான்னு கூப்பிட்டல, நான் உன்னை சகோதரான்னு கூப்பிட போறேன். சரி, அதை விட நான் இந்த மேட்ச ஒரு ஸ்பெஷல் சிடி மூலமா பாத்துக்கிறேன். உங்களை இப்போ மேல அனுப்பி வைக்க போறேன். போறேன் மேல போறேன். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? குட்டையா, போதும் போதும், அத அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணு. டிவி நல்லா கிளியரா தெரியுது. நீங்க எல்லாரும் என்ன நண்பான்னு கூப்பிட்டுட்டீங்கல்ல. ஓவரா ஃபீல் பண்ணாதடா, அது உடம்புக்கு ஆகாது. எங்களை மாதிரி உழைச்சு தின்னா உன் உடம்புல ஒட்டும். இப்போ அது புரியுதா? இப்ப நீ என்ன சொன்ன? திருட்டு வேலையை விடணுமா? என் பாரம்பரிய வேலையை விட சொல்றியா? ஜானால என்னைக்கும் திருட்டு வேலையை விட முடியாது. ஜான் ஆக போறான் டான். கொஞ்ச நேரம் இருக்க, மறுபடியும் ரீப்ளே காட்டுவாங்க. இப்ப பாக்கலாம். நடுவுல போட்டு டென்ஷன் பண்றான். ஒரு சூடா சமோசா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அடே, சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா 35,000 அடிக்கு மேல நம்ம பறந்துகிட்டு இருக்கோம் மோட்டோ. ஏன்னா இங்க டீ கடையும் கிடையாது, நம்ம ஏமாத்தி திங்கிற அண்ணாச்சியும் கிடையாது. டீ கடை மண்டை இல்லைன்னா நமக்கு சமோசா கிடைக்காதா என்ன? இங்க இருக்கிற ஹேர் வாஷர்ஸ் லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட டீயை கேட்டா போச்சு. அக்கா, அக்கா அக்கா, நாங்க 7 பேர் மேல இருக்கோம். எங்களுக்கு டீயும் டிஃபனும் வேணும். சமோசா சூடா இருந்தா நல்லா இருக்கும். முடிஞ்சா ரூஃப் கார்டருக்கு நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே சார். என்னது மேலையா? கேப்டன், கேப்டன், கேப்டன். என்னாச்சு? ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வர? 7 பேரும் ரூஃப் டாப்ல உட்கார்ந்துகிட்டு டீ டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்காங்க. கேட்டாங்கன்னா கொடுத்துரு. இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட ஏன் கேக்குற? ரூஃப் டாப்ல இருந்து கேக்குறாங்க சார். ரூஃப் டாப். அவங்க ஃளைட்டுக்கு மேல இருந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீ ஏன் இப்படி விளையாட்டு பண்ற? போய் உன் வேலைய பாரு. போ போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, புரிஞ்சதா? அடிச்சா பாரா சிக்ஸர், சூப்பர். என்ன ஷாட் தெரியுமா அது? எல்லாரும் கேளுங்க, மேல கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம்.
எல்லாரும் இப்ப டீ காஃபி எல்லாம் கேக்குறாங்க. போய் கூட நான் எப்ப கொடுக்க வேணாம்னு சொன்னேன். நீ இன்னைக்கு ஜோக் அடிக்கிற மூட்ல இருக்க போல இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு அந்த மூட்ல இல்ல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடு. சீக்கிரமா போ. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஃப்ளைட் ஃபுல்லா தானே இருந்துச்சு. கேப்டன் சார் எல்லாரும் ரூஃப் டாப்புக்கு போய் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துருங்க. இல்லன்னா பிளைன லேசா சாச்சனா எல்லாம் கீழே விழுந்துருவீங்க. ஆஹா, மேட்ச் முடிய போகுது. 4-2 எடுத்தா நாம வின் பண்ணிடுவோம். லாஸ்ட் நேரத்துல டெலிகாஸ்ட் சரியா தெரிய மாட்டேங்குது. எவன் நாம பண்றது? மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சாகணுமே. அட, இது நாம தான் மோட்டோ. என்னது? ஆமா, அது நீங்களே தான். எங்களோட மேட்சை நீங்க கெடுத்துட்டீங்க. அட நாம எப்படிப்பா இங்க வந்தோம்? நாம எந்த மேட்ச லைவா பாத்துக்கிட்டு இருந்தோமோ இப்போ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமா? இப்போ என்னப்பா பண்றது? ஓடிடுங்க.